இஞ்சால வயலானது மழையானது பெய்யறதுக்கு முன்பே விளைஞ்ச நாடி வெட்டப்பட்டிருக்கு. கவலைக்குரிய ஒரு நிலையில் இருக்கு. ஏனண்டா புல்லா பார்த்தீங்கண்டா நெற்பயிரானது அப்படியே விழுந்து கிடக்குது. பார்த்தீங்கண்டா ஃபுல்லாக விழுந்து கிடக்கு. ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே விழுந்து கிடக்குது. இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா சில வெள்ளாமை தான் விழுந்திருக்கி. பார்த்தீங்கன்னா நடுப்பகுதியில் இருக்க வெள்ளாமைகள் அதிகமாக விழுந்திருக்கி. பார்த்தீங்கன்னா இந்த புற்கள்லே ஒரு அழகிய தூக்கணம் குருவியானது கூடு கட்டிருக்கு பாருங்க. எவ்வளோ ஒரு அழகிய ஒரு இடமா இருக்கேன்னு பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் நிற்கிறது அவ்வளோ ஃபுல்லாக வெட்டலில் பெஞ்ச மழை நீர். எந்த இடமானது பார்த்தீங்கன்னா இப்போ பெஞ்ச மழையால் குளத்தின் கருவறை பகுதியெல்லாம் நிரம்பி பார்த்தீங்கன்னா இந்த தாவரம் பார்த்தீங்கன்னா ஆத்துவாழை என்ற ஒரு நீரில் காணப்படுகின்ற ஒரு தாவரம். இது எல்லா நாளையிலும் பூக்காது. அப்படியே இந்த டைமில் பூத்து ஒரு அழகியதாக இருக்கி. பார்த்தீங்கன்னா இது நடுவுலேயே இயற்கையாகவே இந்த இடங்களானது இடிக்குது. எவ்வளோ ஒரு அழகிய ஒரு இடமா இருக்கேன்னு பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் நிற்கிறது அவ்வளோ ஃபுல்லாக வெட்டலில் பெஞ்ச மழை நீர். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆத்துவாழை தாவரங்களாகவும் இருக்கு. எவ்வாறு மழையானது பெய்வது நல்லதாக இருந்தாலும் அதில் பல தீய விடயங்களும் காணப்படுகிறது. பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு இதனால் பல விளைநிலங்களும் பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் காணப்படுகிறது. அப்படியே வாங்க அதை தொடர்ந்து பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா வயல் நிலங்களுக்கு உரிய வீதி. இப்போதைக்கு மழையானது விட்டுத்து, ஆனால் இருந்தாலும் மழையானது மீண்டும் பெய்வதற்கு அதிக சந்தர்ப்பம் இருக்கு. அது மாதிரியே வானமும் அவ்வளவுக்கு கரிநிற மேகத்தோடு காணப்படுது. பார்த்திங்கன்னா இஞ்சால வயலானது மழையானது பெய்யறதுக்கு முன்பே விளைஞ்ச நாடி வெட்டப்பட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில வயல்கள் பார்த்திங்கன்னா பச்சை அருகி விளையும் இல்லை. ஆனால் பல வயல்கள் அடித்த காற்று மற்றும் மழையால் சாஞ்சிது. அப்படியே இஞ்சால் அப்படியே பார்த்திங்கன்னா வயல்களானது அப்படியே தண்ணிக்குள்ளேயே விழுந்து கிடக்கு. தொடர் மழை மற்றும் அதனோடு இந்த இல காத்தானது வீசின் நாடி அப்படியே பார்த்திங்கன்னா விவசாய நிலங்களானது அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு கவலைக்குரிய ஒரு நிலையில் இருக்கு. ஏனண்டா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நெற்பயிரானது அப்படியே விழுந்து கிடக்குது. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விழுந்து கிடக்கு. ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே விழுந்து கிடக்குது. பார்த்திங்கன்னா இங்கே தண்ணியானது
வெட்டு விடப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் இஞ்சாலையும் பார்த்தீங்கன்னா இதனால் என்ன தீமைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கையாலேயோ இல்லாட்டி இயந்திரங்கள் மூலமாகவோ நெல் அறுவடையானது செய்யப்படுகின்ற பொழுது நீண்ட நேரம் எடுக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நெல் மணிகளானது அப்படியே உதிர்ந்து கீழே அதிகமாக விழுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கி. இஞ்சாலையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே பாய் விரிச்ச மாதிரியே காணப்படுது. இதனாடி அதிகமாக நிலத்தில் ஈரழிப்பு தன்மை காணப்படுமா இருந்தால் அப்படியே நிலத்தோடையே அறுவடைக்கு முதலையே முளைக்கிறதுக்கும் அதிக சந்தர்ப்பம் இருக்கி. பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மழை பெய்கிறது ஒரு நன்மையான விடயம் இல்லை. விவசாயிகளுக்கு அதிகமாக பாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கி. இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா சில வெள்ளாமை தான் விழுந்திருக்கி. பார்த்தீங்கன்னா நடுப்பகுதியில் இருக்க வெள்ளாமைகள் அதிகமாக விழுந்திருக்கி. சில இடங்களில் ஃபுல்லாகவே ஒரு பறவையண்டா அப்படியே விழுந்த விவசாய நிலங்களும் இருக்கி. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படி தான் இருக்கி. இந்த வயல் நிலமானது அப்படியே விழுந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னா அறுவடைக்கூடிய காலமும் இல்லானாடி வெட்டுறதுக்கும் சந்தர்ப்பம் இல்லை இப்போதைக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இதனாடி அதிகமான பாதிப்புகள் விளைச்சலில் ஏற்படும். பார்த்தீங்கன்னா அதிகமாக நெற்பயிர்களானது இந்த இடத்துல விழுந்து காணப்படுகிறது. இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கூடுதலாக விழுந்து கிடக்கு. பார்த்தீங்கன்னா மழை பெய்கிறது எவ்வளவுக்கு நன்மையோ இருந்தாலும் பல தீமைகளும் காணப்படுகிறது. இந்த இடத்துல இருக்கிற நெல் பயிர்களானது அதிகமாக விழல. பார்த்தீங்கன்னா இது உயரம் குறைவான நெல் வர்க்கம். பார்த்தீங்கன்னா இது விழுவதற்கு பிரதான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமான உயரமான நெற்பயிர்கள் தான் அதிகமாக விழுந்திருக்கி. பார்த்தீங்கன்னா இது சம்பா வர்க்கம், நாட்டு வர்க்கம்தான் அதிகமாக விழக்கூடிய சாத்தியத்தோடு காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த புற்கள்லே ஒரு அழகிய தூக்கணம் குருவியானது கூடு கட்டிருக்கு பாருங்க. இப்போவுமே மழை பெய்யும்னு நினைக்கேன். ஏண்டா வானமானது அவ்வளவுக்கு கிளியர் இல்லாத நிலையில் இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்தால் இந்த ரோட்டால் சைக்கிளும் ஓடிக்கொள்ளலாம். சில இடங்கள் பள்ளமாக காணப்படுது, சில இடங்கள் நல்ல ரோட்டாகவும் காணப்படுது. பார்த்தீங்கன்னா இதுதான் பாம்பு சட்டையை கலட்டிக்கு மழை சூற ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா 1-2 மழை துளிகள் விழுகுது.